வணக்கம் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது, இந்த உலகத்தில் 22,000 எறும்பினங்கள் இருக்குது. ஆனால் அதில் 13,800 எறும்பினங்களை மட்டும்தான் வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த எல்லா எறும்பினங்களுக்கும் வெவ்வேறான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த இனங்களையும் இருக்க பொதுவான ஆக்டிவிட்டீஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக இதனோட காலனி எப்படி ஒரு தொழிற்சாலை மாதிரி செயல்படுது, காலனியோட வெவ்வேறு எறும்புகளுக்கு என்னென்ன வேலை இருக்கும், வானத்தில் நடக்கிற இதனோட மேட்டிங் பற்றியும், புது ராணி எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கிறதையும், அப்புறம் 2 காலனிக்கு இடையிலான சண்டைகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் நிறைய இடங்களில் நிறைய தாட்டி எறும்புகள் ரொம்ப கூட்டமாக, ஆக்டிவாக, ரொம்ப பிஸியாக அதுங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரியான எறும்பு கூட்டங்கள் காலனி அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு காலனியில் 100லேருந்து பல மில்லியன் எறும்புகள் வரை இருக்கும். இந்த எல்லா எறும்புகளும் ஒரு ஃபேக்ட்ரியாகவே வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கும். ஒரு ஃபேக்ட்ரியில் எப்படி ப்ரொடக்ஷன் ஏரியா, பேக்கேஜ் ஏரியா அப்படின்னு வெவ்வேறு வேலைகளை செய்ய வேறு வேறு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களோ, அதே மாதிரி தான் ஒரு எறும்பு காலனிலையும் வெவ்வேறு வேலைகளை செய்ய வெவ்வேறான எறும்பு குழுக்கள் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வேலைக்கார எறும்புகள், காவலாளிகள், கண்காணிப்பாளர்கள், சிப்பாய்கள் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு எறும்பு காலனியில் பல எறும்பு குழுக்கள் இருக்கும். வேலைக்கார எறும்புகளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலனிக்கு உணவை தேடி கொண்டு வர்றது, ராணியையும் ராணியோட முட்டைகளையும் லார்வாக்களையும் பத்திரமா பார்த்துக்கிறது, ராணிக்கு சேவை செய்கிறது. இதெல்லாம் தான் வேலைக்கார எறும்புகளோட முக்கிய வேலை. வேலை சரியாக நடக்குதா இல்லை ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருக்கிறது கண்காணிப்பு எறும்புகளோட முக்கிய வேலை. எதிரி காலனி எறும்புகள் ஏதாவது அத்துமீறி உள்ள நுழையுதான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கிறது காவலாளி எறும்போட வேலை. அத்துமீறி நுழைஞ்ச எதிரி எறும்பை எதிர்த்து சண்டை போடுறது சிப்பாய் எறும்புகளோட வேலை. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சிறப்பு எறும்பு குழுக்களும் இருக்கும். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு காலனியில் இருக்க எல்லா போஸ்டிங்லையும் வேலை செய்கிறது பெண்கள் மட்டும்தான். அதாவது இனப்பெருக்கம் செய்ய முடியாத மலட்டு பெண்கள் தான் இருக்கும். இந்த ஃபீமேல் ஒர்க்கர்ஸோட சைஸ் வேலைக்கேற்ற மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதாவது உணவு தேடுற எறும்புகள் சின்னதாகவும், எதிரியை அட்டாக் பண்ணுற சிப்பாய்கள் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். ஒரு காலனியில் இருக்க எறும்புகள் வெவ்வேறான சைஸில் இருந்துச்சுன்னா அதுங்க வெவ்வேறான வேலைகளை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு காலனியில் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒன்று ராணி எறும்பு, இன்னொன்று ஆண் எறும்பு. ஒரு எறும்பு காலனியை நீங்கள் பார்க்கும்போது அதில் இருக்க சில எறும்புகள் ரொம்ப பெருசாகவும் ரக்கையோடையும் இருந்துச்சுன்னா அது அந்த காலனியோட ராணியாவோ இல்லை ஆண் எறும்பாவோ இருக்கும். ஏன்னா ஒரு எறும்பு காலனியில் ராணிக்கும் ஆண் எறும்புகளுக்கும் மட்டும்தான் ரக்கைகள் இருக்கும். ஏன் இதுங்களுக்கு மட்டும் ரக்கைகள் இருக்குன்னா, இந்த ரக்கையை யூஸ் பண்ணி வானத்தில் பறக்கும்போது தான் ராணியும் ஆண் எறும்புகளும் மேட்டிங்கில் ஈடுபடும். ஒரு ராணி கூட மேட் பண்ண பல ஆண் எறும்புகள் போட்டி போடும். ராணியும் 1க்கு மேற்பட்ட ஆண்கள் கூட மேட் பண்ணும். மீட்டிங் முடிஞ்ச பிறகு ராணி சேஃபாக காலனிக்கு திரும்பி வந்துடும். அப்புறம் அதோட சிறகுகளும் உதிர்ந்துடும். ஏன் அதோட சிறகுகள் உதிர்ந்துருதுன்னா, ராணி எறும்புகள் தன்னோட வாழ்நாளில் ஒரே தாட்டி தான் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். அதில் கிடைச்ச விந்தணுக்களை தன்னோட உடம்புல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் வாழ்நாள் ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான முட்டைகளை இட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ செகண்ட் டைம் ராணி மீட்டிங்கில் ஈடுபட தேவை இல்லாதால அதோட சிறகுகள் உதிர்ந்துடும். அப்போது அந்த ஆண் எறும்போட கதி, ஒரு தாட்டி ராணி கூட மீட்டிங்கில் ஈடுபட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆண் எறும்புகள் செத்துரும். அச்சச்சோ, ஆண் எறும்புகள் ரொம்ப பாவம் இல்லை. இந்த மாதிரியான காரணத்தால் தான் ராணியோட ஆயுட்காலம் கிட்டத்தட்ட 30 வருஷமாகவும் வேலைக்கார எறும்புகளுக்கு 1லேருந்து 3 வருஷமாகவும் இருக்கும். ஆனால் ஆண் எறும்புகள் வெறும் ஒரு சில வாரங்கள் மட்டும்தான் உயிரோட இருக்கும். ராணி எறும்பு இறந்துருச்சுன்னா அந்த காலனியே இல்லாமல் சதிஞ்சு போயிடும். அதனால தான் ராணி இறக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்கார எறும்புகள் புது ராணியை உருவாக்க ரெடி ஆகும். ராணி கடைசியாக விட்ட முட்டையிலேருந்து ஒரு முட்டையை எடுத்து அதை ஸ்பெஷலாக கவனித்து அதுலேருந்து வர லார்வாக்கு ஸ்பெஷலான ஃபுட்டு கொடுக்கப்படும். இப்படி ஸ்பெஷல் ஃபுட் கொடுத்த லார்வா புது ராணியை உருமாறும். எறும்புகளால் அதோட வெயிட்டை விட 50 மடங்கு வெயிட்டை தூக்க முடியும். அப்புறம் இதுங்களோட ரத்தத்துக்கு எந்த ஒரு கலரும் இருக்காது, அதாவது தண்ணி மாதிரி இருக்கும். இந்த வெயிட் லிஃப்டிங் திறமையும் டிரான்ஸ்பரண்டான பிளட்டும் எங்கே யூஸ் ஆகுதோ இல்லையோ காலனி ஃபைட்டில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு காலனி எறும்புக்கும் இன்னொரு காலனி எறும்புக்கும் போர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். உணவுக்காகவும் இடத்துக்காகவும் இந்த மாதிரியான போர்கள் நடக்கும். போரில் எந்த காலனி ஜெயிக்குதோ அது எதிரிங்க சேர்த்து வச்ச உணவையும் அதுங்க இடத்தையும் கூட கைப்பற்றிக்கும். இந்த மாதிரியான போர் ஒரு வாரம் கூட நடக்கும். போரில் அடிப்பட்ட காலனி மெம்பரை அதே காலனி எறும்புகள் அப்படியே விட்டுட்டு போகாது. அதை ரெஸ்கியூ பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் சிகிச்சை கொடுக்கும். அதாவது காயம்பட்ட இடத்த தன்னோட நாக்கால நக்கும். எறும்புகளோட உமிழ்நீரில் ஆன்டி மைக்ரோபியல் என்சைம் இருக்கிறதால காயத்தை நக்கும்போது அது சீக்கிரமே ஆறிடும். இப்படி அடிப்பட்ட காலனி மெம்பரை ரெஸ்கியூ பண்ணணும்னா அதுக்கு இதனோட வெயிட் லிஃப்டிங் திறமை கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் போரில் ரத்தம் சிந்துறதையும் இதுங்க பார்க்க வேணாம். ஏன்னா இதுங்களுக்கு டிரான்ஸ்பரண்டான பிளட் இருக்குது. இப்படி காலனியை மற்ற காலனி எறும்புங்க தாக்கும் போதோ, காலனிக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும்போதோ வேலைக்கார எறும்புங்க தான் உயிரை கூட கொடுத்து ராணியையும் அதோட முட்டைகளையும் லார்வாக்களையும் தான் ஃபஸ்ட்டு காப்பாற்றும். ஏன்னா அதுதான் அதனோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது வேலைக்கார எறும்புகளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இதுங்க ராணிக்கும் காலனிக்கும் ரொம்ப விசுவாசமாக இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ஆர்கே. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எறும்புகளோட காலனி பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.